கிளைண்ட் வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களோட ஒரு கனவு இல்லம் ஒன் டைம் தான் கட்ட போறாங்க. அந்த ஒன் டைம் கட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இமேஜின் பண்றதோட நம்ம இந்த மாதிரி லைவா காமிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ரொம்ப ஈஸியா இருக்கு. இது எல்லாமே 4x2ல லைட் அண்ட் டார்க் வித் வால்பேப்பர் கான்செப்ட் வித் மேட்சிங் ஃப்ளோரிங்கோட போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 4x2 ஒரு ஃபுல் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு 1 ஃபீட்ல வந்து கட் பண்ணி வித் கோல்டன் பார்டர் மாதிரி காமிச்சிருப்போம். யூனிக்னஸ் அந்த பிரைசிங்ன்றது செகண்டரி. உங்களோட தீம்க்கு ஏத்த மாதிரி உங்க கான்செப்ட்க்கு ஏத்த மாதிரி எப்படி வேணுமோ வந்து எங்க கிட்ட இருக்கு. 7 to 10 years வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு கான்செப்ட்டா வந்து கீழ வந்து ஃபுல் வந்து இந்த வாஷ் பேஷன் மார்பிள் டிசைன் கான்செப்ட் அதுக்கு மேட்சிங் அப்படியே வந்து இது வந்து கிரானைட் பேட்டர்ன்ல டைல் இது ஒரு 9000 10000 குள்ளே வாட்டர்ஃபால் சிங்க் இருக்கு. கிச்சன் ரேஞ்சஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 சிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கும். 250 டிசைன்ஸ் இருக்கும் எங்க கிட்ட இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து எலிவேஷன் டிசைன். சோ எண்ட்லெஸ் டிசைன்ஸ் தான். 50000 பர்ச்சேஸ் பண்றாங்களோ ஒரு காட் பிக்சர் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். சப்போஸ் அப்படி இல்லனா இந்த வாஷ் பேஷன் வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். இந்த கார் பார்க்கிங் டைல்ஸ்ல வந்து இது எல்லாமே வந்து 1x1 சைஸஸ். இந்த 1x1 சைஸஸ்ல வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து இருக்கு. நம்ம வந்து சில ப்ராடக்ட் கிஃப்ட் ப்ராடக்ட்டா கொடுக்குறோம். அதுல இதுவும் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ப்ராடக்ட் தான். கிச்சனுக்கு வந்து நான் ஸ்லாப் சொன்னேன்ல அதே ஸ்லாப் தான் வந்து நம்ம வந்து இங்க ஸ்டெப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸோட வந்து கான்செப்ட் தான். ஜஸ்ட் 55 ரூபீஸ் உங்களுக்கு. இதே நீங்க கிரானைட்ல போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் into 4 times வரும் உங்களுக்கு. 1 lakh and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எங்க கம்பெனி சைடுல காம்ப்ளிமெண்டரியா வந்து ஒரு விலைக்கு வந்து நம்ம வந்து அது அஷூர்ட் கிஃப்ட்டா கொடுக்குறோம். இந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. நீங்க நல்ல ஃபாஸ்ட் மூவ் டிசைன் நீங்க என்டையரா போட்டீங்கன்னா ஒரு கார்பெட் டிசைன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நாங்க கிஃப்ட் ப்ராடக்ட்டா கொடுக்குறோம். நம்ம எங்களோட வந்து ஜஸ்ட் ஒரு 40 ரூபீஸ்ல நம்ம கொடுக்குறோம். அதே வந்து இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 58 ரூபீஸ். கிட்டத்தட்ட 30 to 40% டிஃபரன்ஸ். 2 lakh and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு 9000 வர்த்துள்ள வந்து சிங்கிள் பீஸ் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். 3 lakhs and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த 15000 வர்த்துள்ள வந்து அந்த வேனிட்டி கேபினெட் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. சோ இது வந்து ஃபுல் பெடஸ்டலோட வேனிட்டி கேபினெட். இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். சில பேர் வந்து மார்க்கெட்ல 28-30 கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிளே தான் கொடுக்க முடியும் தவிர வெட்ரிஃபைட் பாடி கொடுக்க முடியாது. இந்த ஸ்டாப் ரேஞ்சஸ் வந்து இந்த வால் மிக்சர் ஜஸ்ட் 2500 ல இருந்து வந்து எங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவடியில் இருக்கக்கூடிய கே நசீம் செராமிக்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்த போன தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ தான் நம்ம சொல்ல முடியும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ண போறோம், அதே மாதிரி செராமிக்ஸ்ல வாங்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா பில்டர் கிட்ட இருந்து இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு இருந்து அவங்க வாங்குவோம். இங்கே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரைசிங், அதாவது ஹோல்சேல் பிரைஸ் டீலர்ஷிப் பிரைஸ் என்ன பிரைசிங் கொடுப்பாங்களோ அதே பிரைசிங் end to end கஸ்டமர் நமக்கே வந்து கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறோம். எந்த இடத்துல வேணா அந்த gift பத்தி சொல்லுவோம். கீப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து சார் இருக்காங்க, நிறைய விஷயம் நமக்கு சொல்ல போறாங்க. சார் ஹாய் சார். வணக்கம். ஹாய் வணக்கம் மேம். ப்ளீஸ் இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க. ஹாய், என்னோட நேம் அன்வர் ரஹ்மான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கே நசீம் செராமிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து ஆவடியில் இருக்கு. நாங்கள் இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் வந்து 23 இயர்ஸாக இருக்கும். எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் 200 feet ரோட்ல இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 2 years பிஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம இந்த 400 feet ரிங் ரோடு இருக்கும், அதை டச் பண்ணி ரொம்ப இந்த வேல்டெக் காலேஜ் இருக்கும், அதுக்கு ரொம்ப நியர்பை வந்து டைரக்ஷன்ல இருக்கும். அது சூப்பர். வீடியோ டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். கண்டிப்பா. நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியாச்சு நம்ம டைல்ஸ் அண்ட் செராமிக்ஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம். நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு சார். சென்னைன்னு சொல்ல தேவையில்லை, ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் இருக்கு. பர்టిక్యులர் நம்ம இங்க வரணும்ன்றதுக்கான ஒரு யூனிக்னஸ் சொல்லுங்க. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பி வந்து பிரைசிங் வந்து நம்ம B2C கொடுக்குறோம். ஸோ இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6000 square feetல வந்து 2 floors ஷோரூம் இருக்கு. இதுல வந்து ஒரு 40 to 50 டிசைன்ஸ் வந்து லைவ் மாக்கப்பா இருக்கும். சில ஷாப்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு 3 டைல் வச்சுட்டு கான்செப்ட் இப்படி தான் வரும்னு சொல்லி இமேஜின் பண்ண சொல்லுவாங்க. எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் செட்டப் பண்ணா எப்படி இருக்கும் என்ற வந்து பாத்தீங்கன்னா அதுல வித் ஒரு வேனிட்டி வாஷ் பேஷன் வச்சு ஒரு ஃபுல் செட்டப் எப்படி இருக்கும் என்ற வந்து ஒரு 40 to 50 டிசைன்ஸ் இருக்கும். சோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராவே சொல்லலாம். ஆமா கண்டிப்பா அது ஒண்ணு. அண்ட் அதே மாதிரி ஹையர் எண்ட் மட்டும் நாங்க மாக்கப் பண்ணல, ஒரு பேசிக் பட்ஜெட் டைல வந்து நம்ம ஒரு ஃபுல் மாக்கப் மாதிரி காமிச்சிருக்கோம். அது அப்படினா ஒரு பேசிக் என்ன பிரைசிங் ஸ்டார்ட் ஆகுது? சோ எங்களது வால் டைல பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 18 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 18 ல இருந்து அப் டு 75 வரைக்கும் எங்க கிட்ட வந்து வால் டைல் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. ஃப்ளோரிங் வந்து பாத்தீங்கன்னா 30 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ 30 ல இருந்து அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி வந்து 120 வரைக்கும் எங்க கிட்ட வந்து ரேஞ்சஸ் இருக்கு. வெரைட்டிஸ் அவேலபிள். கண்டிப்பா. சோ ஒண்ணு நம்ம வந்து பாத்துறலாம் மாட்டீங்க. வாங்க ஒண்ணா வந்து காமிக்கிறேன், நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்ரூம் டைல் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ 4x2 கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாக்கப் மாதிரி காமிச்சிருக்கோம். இதுல வந்து லைட் டார்க், இதுல வந்து மிடில்ல வந்து ஒரு வால்பேப்பர் கான்செப்ட் காமிச்சிருக்கோம். ஆமா சார். சோ இப்போ சில இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சைட்ஸ் வால்ல வந்து ஒரு சிங்கிள் சைடு வால் மட்டும் இந்த வால்பேப்பர் போட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த லைட் அண்ட் டார்க் கான்செப்ட். சோ இது எல்லாமே வந்து இந்த பாத்ரூம் கான்செப்ட் தான். இது
எல்லாமே கொஞ்சம் யூனிக் டிசைன்ஸா இருக்கும். எல்லாமே அந்த லைட் அண்ட் டார்க் அதுக்கு மேட்சிங் ஃப்ளோரிங் வித் அந்த வால்பேப்பர் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் கான்செப்ட் மாதிரி வந்து காமிச்சிருக்கோம். இதுல இன் பிட்வீன் வந்து நம்ம இந்த கோல்டன் பார்டரும் காமிச்சிருப்போம். இந்த கோல்டன் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரே ஒரு லைன் போடும்போது என்டையர் பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னும் ரிச் லுக்கா இருக்கும் உங்களுக்கு. அது சோ இது எல்லாமே வந்து அந்த வால்பேப்பர் சீரிஸ். இது எல்லாமே 4x2ல லைட் அண்ட் டார்க் வித் வால்பேப்பர் கான்செப்ட் வித் மேட்சிங் ஃப்ளோரிங்கோட போட்டிருக்கோம். சேம் அதே 4x2 வந்து பாத்தீங்கன்னா வெறும் லைட் அண்ட் டார்க் மட்டும் எடுத்து ஒரு கான்செப்ட் மாதிரி வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். சேம் அதே கான்செப்ட்ல வந்து ஒரு ப்ளூ தீம் அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே தீம். சோ இது எல்லாமே வந்து 4x2. சோ இங்க நம்ம போட்டிருக்கிறது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ், கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருப்போம். சோ இதுல எல்லாமே பாருங்க ஒன்னொன்னு ஒரு தீம்ல காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு 4x2 ஒரு ஃபுல் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம், டைல் கட் பண்ணாத. இது வந்து ஒரு 1 ஃபீட்ல வந்து கட் பண்ணி வித் கோல்டன் பார்டர் மாதிரி காமிச்சிருப்போம். ஆனா அதே மாதிரி இது ஒன்னு ஃபுல் லைட் அண்ட் டார்க் போட்டு ஒரே ஒரு சிங்கிள் சைடுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். சேம் அதே மாதிரி இந்த லைட் அண்ட் டார்க்ல டெரோசா சீரிஸ் மேட் ஃபினிஷிங். இது மேட் ஃபினிஷிங். சோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் அந்த ஹை ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் வந்து கிளாசி லைக் பண்ணுவாங்க, ஒன்லி மேட் லைக் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து எங்க கிட்ட வந்து அந்த மேட் ஆப்ஷன்ஸும் இருக்காது, நிறைய இருக்கு. ஆமா. சோ இப்போ இது நீங்க பார்த்தது எல்லாமே வந்து 4x2 கான்செப்ட். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18x12ல இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சஸ். இது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ். இது வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட ரேஞ்சஸ். இது இதுல 30 ல இருந்து ஒரு டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப் டு 40 வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஃபுல் ஒரு லைவ் கான்செப்ட் மார்க்அப் மாதிரி காமிச்சிருப்போம். ஃபுல் வந்து ஒரு 8 ஃபீட் கான்செப்ட். சோ இப்போ இதே வந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து அதே மாதிரி மேட் கான்செப்ட். சேம் இதே 18x12ல கூட பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் பார்டரும் காமிச்சிருப்போம். இந்த கோல்டன் பார்டர் காமிச்சிட்டு இதுல வந்து மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் சீரிஸ் மாதிரி. சோ இந்த டிசைன்ஸ் வந்து ஓவரால் சென்னையில நீங்க எங்க பார்த்தாலும் இருக்காது. கிளையண்ட் வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்களோட ஒரு கனவு இல்லம் ஒன் டைம் தான் கட்ட போறாங்க. அந்த ஒன் டைம் கட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இமேஜின் பண்றதோட நம்ம இந்த மாதிரி லைவா காமிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதாவது நீங்க உங்க வீட்ல எப்படி இன்டீரியர் நீங்க செட் பண்ணி இன்டீரியருக்கு ஏத்தாப்ல வந்து ஐடியாஸ் நம்ம கொடுத்துறாங்க, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 30 ரேஞ்சஸ்ல எங்க கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட் அண்ட் அதே மாதிரி அந்த யூனிக்னஸ் அந்த பிரைசிங்ன்றது செகண்டரி. உங்களோட தீம்க்கு ஏத்த மாதிரி உங்க கான்செப்ட்க்கு ஏத்த மாதிரி எப்படி வேணுமோ வந்து எங்க கிட்ட இருக்கு. இன்னும் பாத்ரூம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா காமிச்சிருக்கேன். சோ நீங்க இன்னும் நேர்ல வந்து பாருங்க, நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டைல்லாம் இருக்கான்றது வந்து உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நம்ம பாத்ரூம் கான்செப்ட் பார்த்தோம், அதுக்கு அப்படியே வந்து அதுக்கு தீம்க்கு ஏத்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வாஷ் பேஷன்ஸ் அண்ட் கிளாசெட்ஸ். ஸோ இந்த சிங்கிள் பீஸ் கிளாசெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்டி கலர் ஒயிட் அண்ட் அதே மாதிரி வந்து ஃபுல் பிளாக் தீம், ஃபுல் ஐவரி தீம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கலர் தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கிளாசெட்ஸும் வந்து எல்லாமே வந்து ரெடியாக அவைலபிள் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து வித் வாரண்டி ப்ராடக்ட் தான். 7 to 10 years வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு கான்செப்டா வந்து கீழே வந்து ஃபுல் வந்து இந்த வாஷ் பேஷன், இந்த வாஷ் பேஷன்ஸ் எல்லாமே வந்து 2 in 1. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வால்லையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி டேபிள் போட்டு வந்து கிரானைட் போட்டு உங்களுக்கு டேபிள் டாப்பா கூட யூஸ் பண்ணலாம். ஆமா, வெஸ்டர்ன் வாஷ் பேஷன்ஸ் இது. சோ இது எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் பீஸ் இது. ஆமா, இது வந்து நீங்க பாத்ரூம்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி வந்து டைனிங் ஹால்லயும் யூஸ் பண்ணலாம். கிச்சன் டைல்ல வந்து இது வந்து நம்ம நார்மலா வந்து ஸ்டாண்டர்டா போற டைல். சோ இது எல்லாமே வந்து அது கிச்சன் ரோ கான்செப்ட் தான். இப்போ வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3D பேட்டர்ன் மாதிரி வந்து கிச்சன் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எம்போஸ் பண்ண மாதிரி. ஆமா, சோ இது வந்து ஒரு 3D கான்செப்ட். இதுக்கு மிடில்ல வந்து ஒரு கோல்டன் பார்டர் கொடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி இதுல நம்ம ஸ்லாப் காமிச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து கிரானைட் இல்ல, இதுவும் டைல் தான். கிரானைட்க்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரானைட்ல வந்து சில கலர் ஆப்ஷன் கிடைக்காது. அந்த ரீசனுக்காக இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டைல்ல அண்ட் அதே மாதிரி இந்த டைல் வந்து ஃபுல் நோசிங்கும் பண்ணலாம். சோ கிரானைட் எப்படி நீங்க ஃபுல் மோல்டிங் பண்றீங்களோ அதே மாதிரி வந்து இது பண்ணலாம். கிச்சன் கான்செப்ட்ல ஒன்னு 3D கான்செப்ட் காமிச்சிருப்போம். இது வந்து ஒரு மொரோக்கான் கான்செப்ட், இது மார்பிள் டிசைன் கான்செப்ட். அதுக்கு மேட்சிங் அப்படியே வந்து இது வந்து கிரானைட் பேட்டர்ன்ல டைல். இது சார் என்ன சார் எனக்கு ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க. சீரியஸ்லி நான் கிரானைட் நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்போ இதுதான் வந்து இங்க நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. இதோட வந்து சாம்பிள்ஸ் தான் இது. இந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்க. நீங்க கிரானைட்ல மார்பிள்ல இந்த கலரே கிடைக்காது உங்களுக்கு. சோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குவாட்ஸ் போவாங்க. சோ குவாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 700 800 அந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கும். அதுல இருந்து 4:1 காஸ்டிங்ல ஈக்குவலன்ட் அதோட வந்து இன்னும் டியூரபிலிட்டா இது இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் மாக்அப்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரானைட் தீம் வால்ல காமிச்சிட்டு ஸ்லாப் வந்து மார்பிள் தீம்ல காமிச்சிருப்போம். அது கிரானைட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கிரானைட்டோட எக்ஸ்போஷர் அப்படியே கிடைக்குது நம்மளோட பட்ஜெட்ல. கண்டிப்பா. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கான்செப்ட் முடிஞ்சோன்னா அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து ஷிங்க்ஸ். வாவ். சோ கிச்சன் ஷிங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1500 ல இருந்து இருக்கு. இந்த வாட்டர்ஃபால் ஷிங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஒரு 9000 10000 குள்ளே வாட்டர்ஃபால் ஷிங்க் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வித் வாரண்டி ப்ராடக்ட்டும் வந்து எங்க கிட்ட இருக்கு. கிச்சன் ரேஞ்சஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 ஷிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த குவாட்ஸ் ஷிங்க்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க கிச்சன் டாப் வந்து என்ன கலர் போடுறீங்களோ அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி வந்து இந்த குவாட்ஸ் ஷிங்க்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல வந்து ஒரு 7-8 கலர்ஸ் வருது. அந்த 7-8 கலர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து உங்க தீம்க்கு எதா இருந்தாலும் வந்து மேட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பாத்ரூம் அண்ட் கிச்சன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எலிவேஷன். சோ இந்த எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் தீம்க்கு ஏத்த மாதிரி சப்போஸ் சில பேர் கிளாசி ஃபீல் லைக் பண்ணுவாங்க. சோ கிளாசி வேணா கிளாசினஸ் அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஸ்டோன் கான்செப்ட் மாதிரி பாப்பாங்க. கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டைல் இது. இதுல ஜாயின்ஸ் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் அதே
அதே மாதிரி நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க, அந்த ரியல் வந்து அந்த ராக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த நேச்சுரல் ஸ்டோன்ல வந்து போடும்போது பர் ஸ்கொயர் ஃபீட் 200-250 ருபீஸ் வரும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 40-45 ரேஞ்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பட்ஜெட்லேயும் வந்துடும். அண்ட் அதோட நேச்சுரல் ஃபீலோட லுக் உங்களுக்கு டைலே கிடைச்சிடும் உங்களுக்கு. அது இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் கான்செப்ட் மாதிரி தான் எலிவேஷன். இந்த எலிவேஷன்ஸ்லேயே வந்து இந்த ரேக்ல இருக்க பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிவேஷன் கான்செப்ட் தான். எலிவேஷன்ஸ்ல மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200-250 டிசைன்ஸ் இருக்கும் எங்க கிட்ட இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து எலிவேஷன் டிசைன். சோ எண்ட்லெஸ் டிசைன்ஸ் தான். இது வந்து 2-in-1 கான்செப்ட். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் கொஞ்சம் யூனிக்கா காமிக்கணும்னா ஒரு சிங்கிள் ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா வுடன் ஃப்ளோரிங் மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் மேட்சிங் வந்து கார் பார்க்கிங். சோ இது எல்லாமே வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ். இந்த கார் பார்க்கிங் டைல்ஸ்ல வந்து இது எல்லாமே வந்து 1/1 சைஸஸ். இந்த 1/1 சைஸஸ்ல வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து இருக்கு. சோ 36ல இருந்து ஒரு டிசைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரைசிங் வந்து ரேட் டிஃபரன்ஷியேட் வரும். இது எல்லாமே வந்து ஃபுல்லி வெட்ரிஃபைட் பாடி அண்ட் அதே மாதிரி வந்து ஆன்டி ஸ்கிராச் ப்ரூஃப். நம்ம ஒரு 407 ஏத்துனா கூட வந்து ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து ஹெவி டியூட்டி டைல் இது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/1 ரேஞ்சஸ்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. இந்த வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ் இருக்கிறது மட்டும் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இது யூனிக்கா வந்து காமிச்சிருக்கும். இது 1/1 சைஸ். இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16x16 சைஸ் வரும். சோ இது எல்லாமே வந்து 16x16 சைஸஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/1 இதை விட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கனமா இருக்கும். ஒரு சின்ன ஏரியா இருந்தா கூட கொஞ்சம் பெரிய சைஸா போடும்போது கொஞ்சம் ப்ராடா தெரியும் உங்களுக்கு. மெயின் இதுவும் அதே மாதிரி 100% ஸ்கிராச் ப்ரூஃப். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 45ல இருந்து ஸ்டார்ட். 45 ஸோ 45ல இருந்து உங்களுக்கு அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப் டு 60 வரைக்கும் எங்க கிட்ட இந்த ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எங்களோட நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன்ஸ் மட்டும் எல்லாமே வந்து லைட் அண்ட் டார்க் கான்செப்ட்ல அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கும். இன்னும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய டிசைன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது பின்னாடி பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கே சார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு சீனரி கான்செப்ட் அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட் பிக்சர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. இது ஒரு டிஸ்பிளேக்கு வந்து வச்சிருக்கோம். இதோட என்டையர் ரேஞ்சஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இதோட என்டையர் ரேஞ்சஸ் வந்து எங்க கிட்ட இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே வந்து 4/2 சைஸஸ். இது இந்த 4/2 சைஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ரேஞ்சிலே வந்து கிடைச்சிடும். அண்ட் அதே மாதிரி எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில ப்ராடக்ட் கிஃப்ட் ப்ராடக்ட்டா கொடுக்குறோம். அதுல இதுவும் ஒன் ஆஃப் த கிஃப்ட் ப்ராடக்ட் தான் அது. வாவ். சோ கிஃப்ட் நமக்கு அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா. எஸ். சோ அந்த சர்ப்ரைஸை வந்து நாங்க இப்ப சொல்ல மாட்டோம். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம நடுவுல எங்க வேணா சொல்ல வேண்டியிருக்கும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபாலோ பாருங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு வாலை வந்து கொஞ்சம் யூனிக்கா காமிக்கணும், ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2/1 1/1 கான்செப்ட்ல இந்த பேட்டர்ன் நீங்க ஃபுல் போட்டீங்கன்னா ஒரு யூனிக்கா இருக்கும். இப்போ ரீசெண்டா இந்த ஆத்தங்குடி கான்செப்ட் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. அதுக்கும் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இது 1/1 சைஸ் 2 பீஸ் போட்டிருக்கும். இதுல வந்து இந்த கார்விங் கான்செப்டோட லுக் வைஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கான்செப்ட்ல கொஞ்சம் யூனிக்கா ஒரு வால்ல காமிக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிச்சனுக்கு வந்து நான் ஸ்லாப் சொன்னேன்ல, அதே ஸ்லாப் தான் வந்து நம்ம வந்து இங்க ஸ்டெப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நாங்க யூஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு இன்னும் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும்ன்றதுக்காக நாங்களே வந்து இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டேபிள்ல போட்டிருக்கோம் பாருங்க, இதுவும் வந்து அதே ஸ்லாப் தான். ஸோ ஆக்சுவல் வந்து இதுதான் அந்த ஸ்லாபோட சைஸ் 8 ஃபீட் வித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.75 இருக்கும். இதோட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸோட வந்து கான்செப்ட் தான். ஸோ இதுல கிளாசி ஃபினிஷும் இருக்கும், மேட் ஃபினிஷும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் இருக்கு பாருங்க, இது கிளாசி ஃபினிஷ். சேம் டிசைன் வந்து மேட் ஃபினிஷிங்ல வேணா மேட் ஃபினிஷிங்கும் இருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் தீம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் வேணுமோ எங்களால வந்து பண்ணி கொடுக்க முடியாது. எல்லோ கலர் இந்த தீம்ல மோஸ்ட்லி வந்து கிடைக்காது. இந்த மாதிரி தீம் கான்செப்ட்ல இருக்கிறவங்க வந்து இந்த டைல் வந்து நீங்க ஈஸியா போகலாம். அண்ட் அதே மாதிரி இது ஒரு ஆசிட் ப்ரூஃப். உங்களுக்கு எவ்வளவுதான் வந்து நீங்க வந்து அந்த வெயிட் போட்டாலும் 15 mm திக்னஸ் இருக்கு, அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு உடையாது. பட் ஆக்சுவலி நம்ம என்னதான் நம்ம வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசினாலுமே அது நம்ம லைவ் எக்ஸாம்பிளா பார்க்கும்போது தான் அதோட ரிச்னஸ், அதோட லுக் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சான்ஸே இல்ல, வேற லெவல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து அந்த ஃப்ரெஷ் ஃபீல் அப்படியே தான் இருக்காது. சார் நான் புதுசா நினைச்சிட்டு இருந்தேன் சார். சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் செக்மெண்ட்ல இப்போ மோஸ்ட்லி வந்து ரன்னிங் சைஸே வந்து 4/2 தான். இப்போ இந்த கீழே பார்க்குறீங்க பாருங்க, இது எல்லாமே வந்து 4/2. எல்லாமே வந்து நம்ம அந்த 2 டைல் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். அந்த 2 டைல் கான்செப்ட் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரைன்ஸ் எப்படி கண்டினியூஷன் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஒரு 2 டைல் கான்செப்ட் மாதிரி காமிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் யூனிக்கா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் தீம்ஸ். உங்களுக்கு ஒரு அக்வா அது கலர் கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஆஃப்டர் ஃபினிஷ் இந்த ஜாயிண்ட் வந்து சுத்தமா தெரியாது உங்களுக்கு. அந்த ரியல் கிரானைட் போட்ட ஃபீல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அப்பவே மைண்ட்ல அத ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த டார்க் ஷேட் 55 rupees தான் உங்களுக்கு. நிஜமா ஜஸ்ட் 55 rupees உங்களுக்கு
உங்களுக்கு. இதே நீங்க கிரானைட்ல போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்டு 4 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. 4x2 வந்து எங்க கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 40 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 40 ல இருந்து ஒரு டிசைன் ஏத்த மாதிரி ஒரு கலருக்கு ஏத்த மாதிரி வந்து அப் டு 65 இருக்கும் எங்க கிட்ட ஸ்டார்டிங் சாய்ஸஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து 4x2 ல வந்து பாத்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க்ல வந்து கான்செப்ட் காமிச்சிருப்போம். இந்த ரேஞ்ச் ஃபுல்லாவே வந்து 4x2 அண்ட் அதே மாதிரி 4x2 ல லைட் அண்ட் டார்க் மாதிரி காமிச்சிருப்போம். இப்போ நான் கீழ ஆல்ரெடி வந்து பாத்ரூம் கான்செப்ட் காமிச்சேன். அதே பாத்ரூம் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டைல வந்து நீங்க பாத்ரூம் கான்செப்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த ரீசன்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைட் அண்ட் டார்க் வந்து தீம் மாதிரி வச்சிருப்போம் நம்ம. சூப்பர் சார். ஆக்சுவலி இப்போ நான் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட். இது எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது? டெலிவரி வைஸ்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ டெலிவரின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சர்டன் எவ்வளோ வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்று ஆவடியில், இன்னொன்று வந்து கொளத்தூர்ல இருக்கு. ஸோ அதுக்காக வந்து 2 இடத்துலயும் வந்து எங்களுக்கு வந்து இது வேர் ஹவுஸ் இருக்கிறதுக்காக உங்க டிபெண்ட்ஸ் ஆன் உங்க சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ 2 இடத்துல தான் உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஸோ அதாவது நீங்க வந்து இன்னும் ஆவடியில் நீங்க வந்து விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொளத்தூர் போய் கூட நீங்க செலக்ட் பண்ணி இன்னும் சென்னை நமக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூ அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்து ஃப்ரீ டெலிவரி நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சார். இப்போ நீங்க கிளாசி செக்மெண்ட் பாத்தீங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மேட் செக்மெண்ட். இப்போ மேட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்விங் செக்மெண்ட். இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த கிளாசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிட் ஆகும் என்று வந்து இது ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா ஸ்கிட் ஆகாது. இருந்தாலும் வந்து எனக்கு கிச்சன்ல வேணும், கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்ல தான் வேணும் என்று கேக்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்விங் பேட்டர்ன். இந்த கார்விங்ன்றது பாத்தீங்கன்னா இந்த கோல்ட்லாம் வந்து பாருங்க அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிரைன்ஸ் வந்து யூனிக்கா தெரியும் பாருங்க. நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. இது இல்லாத இந்த பேக் சைடுல வந்து ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாவே வந்து டைல்ஸ் தான். ஸோ 2x2 சைஸஸ்ல என்டையர் ரேஞ்சஸ் அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே வந்து 4x2 சைஸஸ்ல என்டையர் ரேஞ்சஸ். இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80-116 சொல்லிட்டு 5.4க்கு 2.25 சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 4x2க்கு நெக்ஸ்ட் சைஸ். இதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 65 ல இருந்து ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப் டு வந்து 120 வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு. அவைலபிள் இருக்கு. ஆமா. இன்னும் கொஞ்சம் பெரிய ஏரியா இருக்கிறவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பார்ப்பாங்க. அந்த பெரிய சைஸ் வந்து இது வந்து 6x4. இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்து 6x4. இந்த 6x4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் வந்துச்சுன்னா ஒரு 10 to 15 பீசஸ்ல என்டையர் வந்து உங்களுக்கு அந்த ஹாலே வந்து கவர் ஆயிடும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து 2x2 சைஸஸ் 3D பேட்டர்ன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2-in-1 வால்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3D பேட்டர்ன் அவங்க பட்ஜெட்லயே வந்துரும். ஜஸ்ட் வந்து ஒரு 40-45 குள்ளே வந்து இந்த ரேஞ்சஸ் வந்து கிடைச்சிடும். அது அண்ட் இந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. நீங்க நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் டிசைன் நீங்க என்டையரா போட்டீங்கன்னா ஒரு கார்பெட் டிசைன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த 40-45 குள்ளே வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. சூப்பர் சார். நம்ம ஃப்ளோரிங் டிஸ்கஸ் பண்ணும்போது இது சம்திங் ரொம்ப யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கு சார். இது வந்து ஃப்ளோரிங் போடுறது தான். இந்த சென்டர்ல வந்து கார்பெட் டிசைன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2x2 இல்ல 4x2 பார்த்தோம். இதுல வந்து ஒரு ஹால்ல வந்து சென்டர்ல வந்து ஒரே ஒரு டிசைன் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 4 டைல் எடுத்து நம்ம போடும்போது அந்த என்டையர் ஃப்ளோர்ல வந்து இது மட்டும் ஒரு கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கும் உங்களுக்கு. அது கண்டிப்பா இம்போஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஆமா. ஸோ இது வந்து நம்ம ஒரு பட்ஜெட்லயே இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் கீழே சொன்ன மாதிரி தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இதுவும் நாங்கள் கிஃப்ட் ப்ராடக்டா கொடுக்குறோம் நம்ம. இதுவும் கிஃப்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அந்த வேல்யூ நான் சொல்றேன் ஃபைனல்ல அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுவும் வந்து நம்ம கிஃப்டா வந்து கொடுக்குறோம் ஆப்ஷன் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்ட் பேஸ்டு டிசைன். ஸோ இது வந்து 2-in-1 வால்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால் வந்து கொஞ்சம் யூனிக்கா காமிக்கணும். நான் கீழே காமிச்சேன் பாருங்க. அதே தீம்ல மேட் ஃபினிஷிங்ஸ் இது எல்லாமே. அண்ட் இது ஃப்ளோரிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு வரண்டா பேசேஜ் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும் காமிப்பாங்க. பிளஸ் வந்து நம்ம ஸ்கிட்டும் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் டைல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 36 ல இருந்து இருக்கு. இந்த 36 ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ரைசர் ரெண்டுமே வந்து அந்த கான்செப்டா வந்து காமிச்சிருக்கும். ஸோ ஒரு உடன் தீம், ஒரு கிரானைட் தீம், ஒரு மார்பிள் தீம் எப்படி வேணுமோ இது எல்லாமே அந்த 36 ரேஞ்சஸ்லயே இருக்கு. 3 அடிக்கு வந்து ஒரே ஸ்டெப்பா வேணும் சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த 3 ஃபீட் வந்து ஸ்டெப்ஸ். 3 ஃபீட் ஸ்டெப்ஸ்ல இது ஃபுல் பாடி டைல். ஸோ இது வந்து நோசிங் வந்து ஃபுல்லா இருக்கும் பாருங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து ஒரே டைல். இதோட ரேஞ்சஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 450-500 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் செட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு 450 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து 3 ஃபீட் 4 ஃபீட் ரெண்டு சைஸ் இருக்கு. 450 ல இருந்து அப் டு 600 வரைக்கும் எங்க கிட்ட வந்து ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு கிரானைட் தீம், மார்பிள் தீம், உடன் தீம், டியூப்ளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடன் ஃபீல்ட்ல வந்து சப்போஸ் வந்து அவங்க ஸ்டெப் லைக் பண்ணாங்கன்னா இந்த 3 ஃபீட் 4 ஃபீட் ஸ்டெப்ல இந்த உடன் தீம் கான்செப்ட்லயே வந்து ஸ்டெப் எங்க கிட்ட இருக்கும். சூப்பர் சார். அதாவது சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட்னு சொல்லிட்டு பிராண்ட் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. கண்டிப்பா அந்த சந்தேகம் கொஞ்சம் தீர்க்க முடியுமா? வாங்க நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் உங்களுக்கு. மேடம் இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு இங்க ஒரு 2 டைல் வச்சிருக்கேன். இதுல ரெண்டுத்துல எதனா டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களா? அது ஒண்ணுமே இல்ல சார், ரெண்டும் ஒரே மாதிரி தான். சோ இது ரெண்டுமே வேற ஒரு பிராண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் இது. சோ இதுல வந்து எங்களோட ஸ்டிக்கர் போட்டுருக்கோம். இது வந்து இன்னொரு பிராண்ட். அந்த பிராண்ட் வந்து நான் இதுல காமிக்கல. இது வந்து மல்டி பிராண்ட் ஷோரூம் தான். சோ இந்த பிராண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எ நேம். இப்போ இது வந்து எங்களோட வந்து ஜஸ்ட் ஒரு 40 ரூபீஸ்ல நம்ம கொடுக்குறோம். அதே வந்து இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 58 ரூபீஸ். கிட்டத்தட்ட 30 to 40% டிஃபரன்ஷியேட்.
டிஃபரன்ஷியேட். சார் ஒரே மாதிரி இருக்கு சார். ஸோ இதுதான் டிஃபரன்ஷியேட். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து பெரிய சைஸில் போயிட்டாங்க. இந்த 4x2 எல்லாமே வந்து ஏன்னா ஒரு நல்ல பிராண்டில் வந்து அவுட் சோர்சிங் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் பேருக்காக ப்ரைசிங். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பிராண்ட்ஸ் வந்து எங்கே வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட வந்து எங்களோட நேமில் வந்து பாக்ஸ் பேக்கிங் போட்டு கொண்டு வரோம். ஜஸ்ட் அந்த பாக்ஸ் தூக்கி போட்டிங்கன்னா இந்த பிராண்ட் என்றதும் தெரியாது, அந்த பேருக்காக 30 to 40% டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. எங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. கஜாரியா பண்ணுறோம், நிட்கோ பண்ணுறோம், ஆர்கே பண்ணுறோம், இது எல்லாமே வந்து பண்ணுறோம். இருந்தாலும் கஸ்டமர் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நீட் வந்து எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோமே தவிர பிராண்ட் என்ற ஓரியன்ட் வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட போட மாட்டோம். அது சூப்பர். ஸோ பிராண்டோட பேரை வச்சு நமக்கு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் நம்ம ஏன் தேடி போகணும்? யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஸோ பிராண்டுன்றப்போ அது வேற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நார்மல் ப்ராடக்ட் வேற மாதிரி இருக்குன்னா ஒரு இன்ச்சு கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க நம்ம பட்ஜெட்க்கு ஏத்தாப்புல வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வந்து கே நசிம் செராமிக்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஸ்டைல்ல என்டையர் செக்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபைனலா வரது வந்து டெரஸ் மொட்டை மாடிக்குன்றது வந்து கூலிங் டைல் வந்து இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த கூலிங் டைல்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கோம். இது வந்து எங்க கிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் 34 ல இருந்து இருக்கு. ஸோ 34 ல இருந்து ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஷியேட் இருக்கும். இன்னும் வெளியில மார்க்கெட்ல வந்து 28, 30 வந்து கிடைக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் என்னன்றதை நான் கிளீனா காமிக்கிறேன். ஸோ ஒரே நிமிஷம். இது வந்து எங்களோட ப்ராடக்ட். ஸோ இன்னொன்று வந்து இது வந்து வேற பிராண்ட் ப்ராடக்ட். பின்னாடி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் தெரியுதா உங்களுக்கு? அது ஏன்னா எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்க டைல மட்டும் பாக்குறாங்களே தவிர பேக் சைடுல இருக்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யாரும் பாக்குறது இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெட்ரிஃபைட் பாடி. நீங்க என்னதான் வந்து ஹீட் ஆனாலும் வந்து ஒண்ணுமே ஆகாது. எல்லாம் கிட்டத்தட்ட 1600 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஹீட் பண்றது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 800 டிகிரில ஹீட்ல இது பாருங்க. உங்களுக்கு கிளேலே டிஃபரன்ஷியேட் தெரியும் பாருங்க. நம்ம நார்மலா வந்து பாத்ரூம் வால் டைல் போடுறோம் பாருங்க, அந்த கிளேல இது பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நான் 4x2 எல்லாம் காமிச்சேன் பாருங்க, அந்த கிளேல பண்றது. இந்த டிஃபரன்ஷியேட் தான். சில பேர் வந்து மார்க்கெட்ல 28, 30 கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிளே தான் கொடுக்க முடியாது தவிர வெட்ரிஃபைட் பாடி கொடுக்க முடியாது. பட் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஆமா கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்க வந்து இந்த டைல் போடுறீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்க செலவு பண்ணுவீங்க. அந்த 1 lakh செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் மிஞ்சி மிஞ்சி போனா 2000 3000 தான் வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க இது போட்டீங்கன்னா இது ரீயூஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல வந்து நீங்க மேல வந்து எதனா வந்து ரஃப் யூஸ் பண்றீங்கன்னா இது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. ஆனா அதெல்லாம் நீங்க நடந்தா கூட அது உடையதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ பாத்ரூம் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபி ஃபிட்டிங்ஸ் டாப்ஸ், இந்த டாப்ஸ் ரேஞ்சஸ் தான் வந்து இது எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இந்த ஸ்டாப் ரேஞ்சஸ் வந்து இந்த வால் மிக்சர் ஜஸ்ட் 2500 ல இருந்து வந்து எங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல இருந்து ஒரு பிராண்டுக்கு ஏத்த மாதிரி வந்து பிரைசிங் டிஃபரன்ஷியேட் வரும். அண்ட் அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிக் கலர்ஸ் Black தீம், இது நெக்ஸ்ட் வந்து காப்பர் தீம் அண்ட் அதே மாதிரி கோல்டு தீம். சில பேர் வந்து அந்த Black ஃபுல் Black பாத்ரூம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா டாப்ஸ் எங்க கிட்ட என்டையர் வந்து உங்களுக்கு ஷவர்ல இருந்து என்டையரா வந்து உங்களுக்கு Blackலயே இருக்கும் உங்களுக்கு அது. சோ இதுல எங்க கிட்ட ரெண்டு இது பிராண்ட் இருக்கு. அண்ட் இது வந்து பேரியோர் பிராண்ட். சோ இந்த பேரியோர் பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூக்கு ஏத்த மாதிரி வந்து மேக்ஸிமம் எங்களால என்ன டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் நம்ம. சோ இது வாஷ் பேஷன்ஸ்ல வந்து இது வேனிட்டி கேபினெட் டோட்டலா வந்து 100% வந்து வாட்டர் ப்ரூஃப் கேபினெட். சோ இது ஒரு வாஷ் பேஷன்ஸ் வந்து இது போட்டுட்டு அதுக்கு மேட்சிங் ஏத்த மாதிரி வந்து இது UPVC கேபினெட்ல வந்து வந்துரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வாஷ் பேஷன் செக்மெண்ட்ல இது சிங்கிள் பீஸ். ஆல்ரெடி நம்ம சிங்கிள் பீஸ் ஆப்ஷன் வந்து கீழ பார்த்திருந்தோம். அதுக்கு இன்னும் என்டையர் ரேஞ்சஸ் வந்து அப்படியே வந்து 1 by 1 காமிச்சிருப்போம். இது இல்லாத நிறைய ரேஞ்சஸும் வந்து எங்க கிட்ட இருக்கு சிங்கிள் பீஸ் ஆப்ஷன்ஸ்லயே. அது சோ அந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரவுண்ட் தீம், ஸ்கொயர் தீம், சோ எந்த மாதிரி தீம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க கிட்ட சிங்கிள் வாஷ் பேஷன்ஸும் இருக்காது. கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் என்று வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வச்சிருக்கோம். ஒரு 50,000 பர்ச்சேஸ் பண்ணா கூட நம்ம ஒரு அஷூர் கிஃப்ட் இருக்கு. ஸோ 50,000 பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் இன் பிட்வீன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட் பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன் காம்ப்ளிமெண்ட்ரியா. 50,000 பர்ச்சேஸ் பண்றாங்களோ ஒரு காட் பிக்சர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறோம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த வாஷ் பேஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறோம் 50,000. ஏன்னா இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் நம்ம அதுக்கும் நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம். கிஃப்ட் ப்ராடக்ட்க்கும் என்ன சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பேஷன் ஆல்ரெடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு வந்து அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறோம். எய்தர் காட் பிக்சர் ஆர் இந்த வாஷ் பேஷன் 1 lakh and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எங்க கம்பெனி சைடுல காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து இது ஒரு அஷூர் கிஃப்டா கொடுக்குறோம். நம்ம ஒரு விலைக்கு வந்து நம்ம வந்து அது அஷூர் கிஃப்டா கொடுக்குறோம். இது இல்லாத 5,000 வர்த் உள்ள இந்த குவாட் ஷிங்க் வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி வந்து 2 lakh and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு 9,000 வர்த் உள்ள வந்து சிங்கிள் பீஸ் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறோம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன்ல வந்து உங்களுக்கு இந்த கார்பெட் டைல் நான் சொல்லியிருந்தேன் தெரியும்ல, அந்த 2 lakh and above பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்களுக்கும் ஆப்ஷன் ஒன்னு இந்த சிங்கிள் பீஸ் எடுக்கலாம், அப்படின்னா அந்த கார்பெட் டைல் வேணா கார்பெட் டைலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி 3 lakhs and above பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த 15,000 வர்த் உள்ள வந்து அந்த வேனிட்டி கேபினெட் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஸோ இது வந்து ஃபுல் பெடஸ்டலோட வேனிட்டி கேபினெட். இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரா கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா வாட்டர் ஃபால் ஷிங்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க வாட்டர் ஃபால் ஷிங்க் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரா கொடுக்கும். அதுலயும் ஆப்ஷன் ஒன்னு இந்த இது வேனிட்டி ஷிங்க் எடுக்கலாம், அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால் ஷிங்க். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சான்ஸ் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, டைரக்டா விசிட் பண்ணுங்க. சார் இன்னொரு முக்கியமான டவுட், இப்போ நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் வேர்ல்ட் வைடா வந்து பார்ப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்றோம் கண்டிப்பா
கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க மக்கள் இருப்பாங்க அப்படின்ற இடத்துல இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரின்றபோது நீங்க சென்னை ஃபுல்லா இன்னும் நம்ம சென்னையில் அப்படின்ற டிஸ்டன்ஸை பொறுத்து நீங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறதே நமக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா. இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்னு நமக்கு எப்படி பண்ணலாம்? கண்டிப்பா பண்றோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இது அவுட் ஆஃப் இது தமிழ்நாடு வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நாங்க என்ன பண்றோம்னா உங்க எந்த ஏரியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு வெரிஃபை பண்ணுங்க. அதுல என்ன இருக்கோ 50% ஆஃப் காஸ்டிங் வந்து எங்க சைட்ல இருந்து நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15,000 வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வருதுன்னா 50% வந்து நாங்க பேர் பண்றோம் அதுல. சம சார். சோ இது வந்து எங்களோட வந்து அவுட் சைட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்க பண்ற பெனிஃபிட் அது. அதாவது சோ தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இதுவுமே நமக்கு பெனிஃபிட். டைரக்டா விசிட் பண்ண முடியாதவங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலமா என்ன பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது டெலிவரி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்குமே வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் டீடைல் லொகேஷன் லிங்க் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நேர்ல வாங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.